செங்கன் சீர் நோக்கர்களே வணக்கம். நம்ம இந்த பதிவினுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா? திமுக அரசு, அதாவது அமைய போற திமுக அரசு கூட்டணி அரசு நோக்கி செல்கிறதா, அப்படிதான் நம்ம பார்க்குறோம். காரணம் என்னன்னா, 2006 தலைவர் கலைஞர் அவர் கட்சி, அதாவது டிஎம்கே எவ்வளோ போட்டி போட்டாங்க? 132 இடத்துல தான் போட்டி போட்டது. ஸோ 96 இடங்கள்ல வின் பண்ணார். அவர் கிட்டத்தட்ட 102 இடங்களை வந்து தோழமை கட்சிக்கு விட்டு கொடுத்துறாரு. அப்போ என்ன பண்ண முடியும்? அதனால அவங்க நமக்கு இவ்வளவு கொடுத்த கலைஞர் இன்னைக்கு மெயினா 96 தான் இருக்கு, அதனால அவரே அமைச்சிட்டு போட்டு விட்டாங்க, யாரும் பங்கு வைக்கல. ஆனா இன்னைக்கு 2026 நிலவரம் தலைகீழ மாறி இருக்கு. கூட்டணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் எங்களுக்கு மந்திரி சபையில் இடம் வேணும்னாங்க. அதை ஆதரிக்கிற மாதிரி விசிக தலைவர் திருமாவளவனும் ஆமோதிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ இந்த 2016 தேர்தல் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. திமுக தான் அரசமைக்க போகுது, அது எந்த வித சந்தேகம் கிடையாது, யாரும் மாற்றி அமைக்க முடியாது. அப்படி படித்தா அது கோல்மால்னு தெரிஞ்சிடும் மக்களுக்கு. ஆனால் திமுக தனிப்பட்ட முறையில் மெஜாரிட்டாவி ஜெயிக்குமா இல்லை கூட்டணியில் வைக்குமா? காரணம் என்னன்னா, இப்போ திமுகவுக்கு இதில் கிட்டத்தட்ட ஒரு 170 175 இடத்துல தான் இது போட்டியிட தற்போது வாய்ப்பு இருக்குங்க. இந்த 170 175 ஏன்னா கூட்டணி போட்டு விட்டுறாங்க இல்லையா, அதில் இவங்களால தனிப்பெரும் மெஜாரிட்டி கிடைக்கணும்னா 120 இடம் வேணும். அதாவது 118 120 வரைக்கும் ஒரு சிம்பிள் மெஜாரிட்டின்னு வச்சுங்களேன். அது அப்படி இல்லை அப்படின்னா கூட்டணி கட்சிகள் ஆதரவு தேவைப்படும். அதனால அவங்களுக்கு யார் எவ்வளவு வின் பண்ணிருக்காங்க அது தெரியுமா, ரேஷியோ கருப்ப மந்திரி பதவி கொடுக்கணும், கூட்டணி மதியம் அமைக்கணும். நான் இடதுசாரியில் இப்படி தான் இருக்காங்க, அதை வச்சு நான் சொல்றேன். இங்கே நிலவரம் என்ன ஆகுமோ நமக்கு தெரியாது, இன்னும் நம்ம நிர்ணயிக்கல. இப்படியும் நடக்கலாமா, ஒரு ஹேஷியம் தான் நம்ம சொல்றோம். காரணம் என்னன்னா, இப்ப சமீபத்தில் பிரதமர் மோடி வந்து போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நிலவரம் மாறி இருக்கிறதா சொல்றாங்க. எஸ்பெஷலி தென் மாவட்டங்களில் திருச்செந்தூர், அந்த பக்கம் கன்னியாகுமரி, இங்கெல்லாம் வந்து நாடார்கள் பெருமளவில் பாஜக ஆரம்பித்தா நமக்கு நம்பகமான தகவல்கள் வந்துள்ளன. அதாவது பாஜகவை நாடார்கள் கூட்டம். அதே மாதிரி இங்க கோவையில நமக்கு ஏற்கனவே தெரியும், இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக இவங்க ஒரு பெருமளவில் இருக்காங்க. அப்படியே கொங்கு ஏரியாவில் நிச்சயமா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வெயிட் இருக்குதான் செய்யுது, என்னதான் அவர் இது பண்ணாலும். ஆக அவங்களுக்கு ஒரு 65 ஒரு 70 சீட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில சமயம் 73 கூட வரலாங்கிறது நம்ம ரிசர்ச் அனாலிசிஸ் சொல்லுது. அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த சந்தேகம் வருது, சரிதானே? அதாவது இப்போ அவங்களுக்கு 65 வந்துருச்சுன்னா இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? திமுக அதில் வந்து இப்போ அந்த திமுகவுக்கு 120 இடம் குறைஞ்சி இருந்தால் தான் அந்த சிம்பிள் மெஜாரிட்டிம்பாங்களே, அது நல்லா இருக்கும், ஒரு மரியாதையாக இருக்கும். அதை தான் நம்ம இதை தலைப்பில் எடுத்துட்டு சொல்கிறோம். இதை இல்லாமல் சரிங்க இதை பற்றியே பேசுறீங்க. தாவேகா வந்து எப்படின்னா, நீங்கள் இந்த இதில் படிச்சிருப்பீங்க, இந்த ராமாயணத்தில் வாலி எதுக்குறவனுக்கு வாலியினுடைய பலம் போயிடும். அதாவது வாலி இவனுடைய எவன் போட்டி விடுறாரோ அவனுடைய பலம் பாதிக்கு வந்து வாலிக்கு போயிடும்பாங்க. யாரு வாலி எதுக்குறானோ அவனுடைய பலம் பாதியை வாலி ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்குவான். அப்ப எங்க ஜெயிக்க முடியும்? அந்த மாதிரி இந்த தாவேக்கா எந்த கட்சியோட கூட்டணி அமைக்காதோ நிச்சயமா வந்து உள்ளதும் போச்சுடா நொல்லவனா போயிடும். உதாரணமா ஒரு 65 70 இடம் வாங்க வேண்டிய அதிமுக பாஜக கூட்டணி நிச்சயமா 40 30 வந்து நிற்கும். தாவேக்காவுக்கு நல்ல மரியாதை இல்லைங்க சொசைட்டில. முதல்ல அந்த கட்சி தலைவரே போட்டி விடுவாரான்னு சந்தேகம், போட்டு விட்டா டெபாசிட் காலி ஆயிடும் அவருக்கு. சுருக்கமா சொன்னா இந்த தேர்தல் இன்னைய தேதியில் அவருக்கு முட்டை தான் கிடைக்கும். அதனால இந்த தப்பை வந்து பாஜக அதிமுக செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க அண்ணன்னு சொல்றா ஒரு பொண்ணு, நல்லா நினைச்சு பாருங்க. அவ அண்ணி விவகாரத்துக்கு போயிட்டு வந்தா என்ன, அதாவது அண்ணிங்கிறது விஜயனுடைய மனைவி சங்கீதாவை சொல்றாங்க. அது விஜய் ஆகிட்டு போனா என்ன, நான் என் அண்ணன் தான், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எப்படி உறவை எப்படி பார்த்தீங்களா சொசைட்டியில்? அதாவது இவன் அண்ணனை போய் கல்யாணம் பண்ணிக்குவாலாம், விஜய் வந்து இவளுக்கு அண்ணனா. இப்படி தான் நம்மளுடைய நிலவரம். இப்படி இருந்தால் எப்படிங்க மரியாதை இருக்கும்? ஜெயலலிதா அம்மா வந்து எவ்வளோ விஷயங்களை மறைச்சாங்க. எம்ஜிஆரை பொறுத்தவரை ஒரு 3 கல்யாணம் ஆகினா கூட ஒரு மனையை விட்டுட்டு இன்னொரு மனையோட இல்லை.
புரியுதுங்களா? ஒரு மனைவியை இறந்து 1/1 2 பேர் என்ன, மூணாவது ஜானகிராமோட வாழ்ந்தார், அவ்வளவுதான். அதனால இதெல்லாம் வந்து நெகட்டிவ் வேர்ட்ஸ் கிடைக்கும். சும்மா இது மாடர்ன் வேர்ல்டு அந்த வேர்ல்டு சொல்லிட்டு முடியாது. ஸோ இதுல வந்து பாஜக கூட்டணியில் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. அதனால நெகட்டிவ், அதாவது ரெண்டும் எதிர்மறையான குணங்கள் கொண்டவர்கள். ஆக இது இப்ப கடைசியா ஒண்ணு முக்கியமானது என்னன்னா, இந்த தேர்தல் தேதி அறிவிப்புங்க. நினைச்சு பாருங்க, 5 மாநில தேர்தல் நடக்குது. இதுல வெஸ்ட் பெங்கால்ல 2 பேஸ், அசாம், கேரளா, பாண்டிச்சேரி. இதுக்கு வந்து 9ஆம் தேதி, ஏப்ரல் 9ஆம் தேதி. தமிழ்நாட்டுக்கு ஏப்ரல் 23. எல்லாத்துக்கும் என்று என்ன ரிசல்ட்டு? மே 4. அப்ப இவ்வளவு நாள் கேப் வைக்கிறாங்க. இது என்ன வேணாலும் நடக்கலாம். தமிழ்நாட்டில் 10 நாள், இப்போ தமிழ்நாட்டு உதாரணத்துக்கு நான் 10 நாள் வந்து இவங்க இவிஎம் மிஷினை வச்சுக்கிறாங்க சார். 3 அடுக்கு பாதுகாப்பாங்க, 4 அடுக்கு பாதுகாப்பாங்க. எந்த அடுக்காக இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இது. அதனால திமுக மெத்தனை போக்க விட்டுட்டு கொஞ்சம் உஷாரா இல்லாத வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி இன்னைய தேதியில தான் நான் சொல்றேன். முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.